ஒரு தொலைபேசி வழியாக ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, 2020 நான் பணி நிரந்தரமாக இருக்கேன், 2038 எனக்கு 10,000 வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அதாவதுங்க, இவர் இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் 10,000ன்னு இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அதை மனதில் வைத்து கொண்டு கேட்குறாரு. அது இப்போதைக்கு அவர் இந்த அடிப்படையில் அவருக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வந்தாலே நிச்சயமாக 10,000 ரூபாய்க்கு மேலே தான் பென்ஷன் கிடைக்கும். யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் வந்தாலும் கூட 10,000 ரூபாய்க்கு மேலே என்பது தான் கிடைக்கும். அவர் 2034 ரிட்டையர்ட் ஆகிறார் இல்லையா, அப்போ என்ன சம்பளம் வாங்குறாருன்னு சொன்னால் தான் அதை ஒட்டி நம்ம நிர்ணயம் செய்ய முடியும். 10,000 என்பதில் நிச்சயமாக அதை விட கூட தான் கிடைக்கும். அதனால் அவர் வெறும் 10,000ன்னு ஏதோ இந்த யூபிஎஸ்சில் மினிமம் பென்ஷன் 10,000ன்னு சொல்கிறதை மனதில் வைத்து கொண்டு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. நிச்சயமாக 10,000 ரூபாய்க்கு மேலே தான் ஓய்வூதியம் என்பது கிடைக்கும். அது 32 அவர் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது என்ன பேசிக் வாங்குறாரு அப்படிங்கிறதை பொறுத்து தான் ஓய்வூதியம் என்பது மாறுபடும். அது பழைய ஓய்வூதிய திட்டம் வந்தால் தான், இல்லை ஒருவேளை யூபிஎஸ்ஸுக்கு போனால் தான். இப்போ லெவலில் யூபிஎஸும் இல்லை, இபிஎஃப்பும் இல்லை, ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் இல்லை. இப்போ நோ பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாட்டில் இருக்குது. நோ பென்ஷன் ஸ்கீம், புதிய ஓய்வூதிய திட்டம்னு சொல்கிறாங்க. நியூ பென்ஷன் ஸ்கீமு தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் அதுக்கு பேர் நோ பென்ஷன் ஸ்கீம். ஒரு பென்ஷனும் கிடையாது. இப்போ மாநில அரசு 30 ஆண்டுகள் பணி செய்தால் தான் முழு பென்ஷன் என்பது, இப்போ மத்திய அரசு 25 ஆண்டுகள்லேயே முழு பென்ஷன் கொடுக்குறதா இந்த யூபிஎஸ்சில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த யூபிஎஸ் திட்டம் அறிவிக்கப்பட்டது யாருக்காக அறிவிக்கப்பட்டிருக்கா? மத்திய அரசு ஊழியர்களுக்கு தான். மத்திய அரசு என்ன சொல்கிறா, மத்திய அரசு ஊழியர்களுக்காக தான் இந்த திட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். தேவைப்பட்டால் மாநில அரசு ஊழியர்களும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ மத்திய அரசில் இப்போ 25 ஆண்டுகள் வேலை பார்த்தால் முழு ஓய்வூதியம் என்பது இப்போ இருக்குது. அதனால தான் அவங்க 25 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசில் 30 வருஷம் இருக்குது. மத்திய அரசுக்காக தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை மாநில அரசு ஊழியர்கள் இதுக்கு போனாங்கன்னா 30 ஆண்டுகள் என்பதற்கு பதிலாக 25 ஆண்டுகளாக மாறும். அதனால் இது மாநில அரசோடு ஒப்பிடும் பொழுது லாபம் மாதிரி தெரியும். ஆனால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பது மத்திய அரசு ஊழியர்களுக்காகத்தான். தேவைப்பட்டால் மாநில அரசுகள் சேர்ந்து கொள்ளலாம் என்பது தான் யூபிஎஸ்சில் மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஓகே, நன்றி. சிறப்பான விளக்கமாக இருக்குது. சரி.